ப்ளஸ் பண்ணாரு. இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் பண்ணாரு. என் அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டேன். அவர் சொன்னா நான் கேட்பேன். நாங்க ஊர்ல இருந்து இங்க வர்ற வரைக்கும் எல்லா செலவுகளுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றாங்க. வண்டி அரேஞ்ச் பண்றதுல இருந்து அங்கேருந்து சாப்பாடு, இங்கே சாப்பாடு கூட்டிட்டு போறது எல்லாமே அவங்களுடைய செலவுலையே பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. ரெண்டாவது பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து பேசினாங்க. பேசும்போது அவர் எந்திரிச்சு போன உடனே கண்ணில் இருந்து தண்ணீரே வந்துருச்சு. அம்மா நம்ம பக்கத்துலேயே சார் உட்காந்துருக்கிறாருமா அப்படின்னு. எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். அரசியல் 2026 வந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். விஜய் கூப்பிட்டாரா, நம்மளை கூப்பிட்டாங்களா, நம்ம எப்படி பிராங்க் கால் பண்ணியிருக்காங்க அப்படி கூட நினச்சோம். அண்ட் தென் வந்து ப்ராசஸ்லாம் ஃபர்தராக பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஓகே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிலீவே வந்து பண்ணோம். பொண்ணு மூலமா கிடைச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்க பொண்ணு தான் காரணம், மார்க் வாங்கி கொடுத்ததுனால தான் இங்க வந்தோம். இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. அந்த 499 எடுத்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கல்வித்துறை அதிகாரியோ கல்வித்துறையில இருந்தோ யாருமே அரசியல்வாதியோ யாருமே வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்லல. இது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியது தான். நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணாங்க, இன்றைக்கி மார்னிங் வந்தோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் டிஸ்பென்ஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாம் வந்து தேர் ஹாப்பி, ஸ்டில் தேர் ஹாப்பி. வெளியில் போகிறப்ப இந்த ஹாப்பியாக தான் போவாங்க. எல்லாமே தளபதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, தளபதி கிட்ட வந்து சின்ன சின்ன ரிக்வஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன வரும் என்லைட்டிங் மூமெண்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்து எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுற விதத்தில் மோட்டிவேட் பண்ணி இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காருல, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு? எனக்கு அப்படியே குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க? அது ப்ளஸ் பண்ணாரு. இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் பண்ணாரு. என்ன சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க? அதான் நிறைய அவார்டு வாங்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மோட்டிவேஷனாக இருக்குது விஜய் அவர்களை பார்க்குறது? இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு, அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கல் வேற பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. எப்படி மோட்டிவேஷனாக இருக்கு? எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டேன். அவர் சொன்னா நான் கேட்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு இந்த தருணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஊரில் இருந்து இங்கே வர்ற வரைக்கும் எல்லா செலவுகளுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. வண்டி அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அங்கேருந்து சாப்பாடு, இங்கே சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவங்களுடைய செலவுலையே பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல. ரெண்டாவது பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து பேசினாங்க. பேசும்போது எந்திரிச்சு போன உடனே கண்ணில் இருந்து தண்ணீரே வந்துருச்சு. அம்மா நம்ம பக்கத்துலேயே சார் உட்காந்துருக்கிறாருமா அப்படின்னு. இதை கூட நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏதோ மேடையில் நின்று வாங்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சோம். நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பேசுவார் அப்படிங்கிறத நாங்கள் கனவுல கூட எதிர்பார்க்கல. பக்கத்தில் வந்து உட்காருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலையா? ஆனால் நாங்கள் எங்களுக்கு உண்டான சீட்டில் தான் உட்காருவோம்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துக்கே வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுவார், சும்மா ஜாலியாக பேசுவார், கை கொடுப்பார் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள் விஜய் இவ்வளோ ஜாலியாக பேசுவார், பக்கத்தில் வந்து உட்காருவார் அப்படின்னு? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? நான் நினைக்கவே இல்லை. எனக்கு சொல்ல வார்த்தை. அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்காருல விஜய், படித்த தலைவர்கள் நிறைய அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அரசியல் தலைவர் வந்து படித்த இளைஞர்கள் தான் நிறைய வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அதை சொன்னதை எல்லாரும் யோசிப்பாங்க நானும் நினைக்கிறேன். எங்கள் பாப்பாவும் சொல்லியிருக்கிறா, முதல் ஓட்டு அவருக்கு தான் போடணும் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். அரசியல் 2026 வந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் வந்து இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய் கிட்ட வந்து லைக் மார்க்ஸ் வாங்கினோடனே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த மாதிரி கால் வரும், நம்ம வந்து வாங்குவோம், இப்படி ரிங் கொடுப்பாங்க அப்படின்ட்டு? இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் இந்த மாதிரி எதுவுமே வந்து எதிர்பார்க்கல. ஆனால் வந்து நாங்கள் பார்க்கலனாலும் அவர் கூப்பிட்டு இவ்வளோ செஞ்சுருக்காரு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா இருந்தது. எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க? அதான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அதை கேட்கணும். என் பேர் வந்து ஆர் கோபிகா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து வந்திருக்கேன். 10th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 499 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். 99 போதுமாங்க மார்க்கு? 499 மார்க்ஸ் எடுத்தோடனே மைண்ட்ல ஏதாவது தோணுச்சா விஜய் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நமக்கு வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க நம்மள அப்படின்னு? இல்லை, அந்த மாதிரி எதுவும் வந்து அந்த அன்னைக்கு எந்த தாட்டுமே இல்லை.
அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நாங்க வந்து பிலீவ் பண்ணல. விஜய் கூப்பிட்டாரா, நம்மள கூப்பிட்டாங்களா, நம்ம எப்படி பிராங்க் கால் பண்ணியிருக்காங்க அப்படி கூட நினைச்சோம். அண்ட் தென் வந்து ப்ராசஸ்லாம் ஃபர்தரா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஓகே இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிலீவே வந்து பண்ணோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னோன்னே அவங்க என்ன விட ஓவர் ஜாய் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியா இருந்தாங்க. விஜயோட ஸ்பீச் ஃபுல்லா கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியல? எனக்கு வந்து கரியர் கைடன்ஸ்ல அவர் சொன்ன விஷயம் வந்து என்னோட இதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ் முடிச்சு ஒர்க்குக்கு போறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட அண்ட் தென் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவரையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து அவர் சொன்ன ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்போ இருக்க சொசைட்டில ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், காலேஜ்ல இருக்க அக்காங்க எல்லாருமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, தவறான வழியில வந்து போறாங்க. இப்போ வந்து விஜய் அண்ணா சொன்னது மூலயமா அவங்களுக்கு அவங்களோட ஐடால் வந்து சொல்லிட்டாங்க, அப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணிருக்கு. பொண்ணு மூலமா கிடைச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்க பொண்ணு தான் காரணம் மார்க் வாங்கி கொடுத்ததுனால தான் இங்க வந்தோம், இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. அந்த 499 எடுத்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கல்வித்துறை அதிகாரியோ கல்வித்துறையில இருந்தோ யாருமே அரசியல்வாதியோ யாருமே வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்லல. இது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியதுதான். விஜய் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வகையில வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்டேஜ்ல விஜய் பக்கத்துல நின்னு அந்த ரிங் வாங்கின மொமெண்ட் அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக இந்த டைமண்ட் ரிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். நாங்கள் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஓகே ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ஏதாவது ஷீல்டு தருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து இவ்வளோ என்னை பாராட்டுற விதமாக வந்து டைமண்ட் ரிங் தருவாங்க அப்படின்னு நான் ஸ்டேஜ் ஏறுற அந்த மூமெண்ட் வரைக்குமே வந்து டைமண்ட் ரிங் தருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கல. இது வந்து சர்ப்ரைஸாக வந்து எனக்கு இருந்தது. அண்ட் தென் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பாராட்டினது வந்து ரொம்ப வந்து பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது. மைசெல்ஃப் டாக்டர் அர்ஜுனுங்க. நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து பொறுப்பாளராக இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே கழகத்தில் வந்து என்னோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஸோ எங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ திருமங்கலம் தொகுதியிலேருந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் பேரண்ட்ஸோட நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இதில் சிரமம்னு ஒன்றும் இல்லைங்க. ஸோ எல்லாமே வந்து தளபதின்னு சொல்ல உடனே அது மட்டும் தளபதிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் இருந்தே தவிர எந்த சிரமமும் இல்லை. நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணாங்க, இன்னைக்கு மார்னிங் வந்தோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாம் வந்து தே ஆர் ஹாப்பி, ஸ்டில் தே ஆர் ஹாப்பி. வெளியில் போகிறப்ப இந்த ஹாப்பியாக தான் போவாங்க. எல்லாமே தளபதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, தளபதி கிட்ட வந்து சின்ன சின்ன ரிக்வஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன வரும், என்லைட்டிங் மூமெண்ட்டாக இருக்குங்க. ஃபியூச்சர்லையும் அடுத்த இயர் நம்மளும் இதே மாதிரி தளபதி கிட்ட போய் ரிசீவ் பண்ணணும், அவர் கூட ஏதாவது சின்ன சின்ன மோனோ ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவங்கள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஜுகேஷனில் வந்து லிஃப்ட் அப் பண்ணணும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. இந்த டைமில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணலை. ஸோ எல்லாருமே அதை பற்றின அவேர்னஸ் இருந்தது. முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எங்கள் தொகுதியில் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல்லேயே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கூல் லிஸ்ட்டில் வந்து டாப்பர்ஸ் யாருங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட மார்க் லிஸ்ட் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இது வந்து இட்ஸ் லைக் 1 month ப்ராசஸ்ங்க. நாங்கள் முன்னாடியே எல்லா ப்ராசஸ் பண்ணி எல்லாமே வேலிடேட் பண்ணி அதை வந்து எங்கள் தலைமைக்கு கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணி அப்புறம் விஜய் சார் பார்வைக்கு வந்து எல்லாம் அப்ரூவ் பண்ணி வந்ததுனால திருப்பி அவங்க மேலிடத்துல இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பேரண்ட்டை பேசி எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்க்குமே இடம் கொடுக்காம ப்ராப்பராக அந்த தடவை நடந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.